ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதோட பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. அதோட தக்காளி 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா கசங்கினது 4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அதோடு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணுறேன். அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக அதோட தண்ணி ஆட் பண்ணுறேன், பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக. எல்லாம் நல்லா வணங்கினதும் நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அதோட அரை லெமன் புளிஞ்சு விடுறேன். அதோட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 3 விசில் விட்டு இறக்கி வைக்கிறேன். ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.